ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ரெப்போ ரேட், அதாவது நிறைய பேருக்கு இந்த ரெப்போ ரேட்னா என்ன, இது நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குது, இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதை பத்தி நம்ம ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்றேன், பார்க்காதவங்க இது வந்துட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அதே போல இப்போ ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்கன்னா, லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறாருங்க, இப்போதான் லோடிங் ஆகுது, லேட் ஆகும். அதாவது 5.5 இருந்து 5.25 மாற்றி இருக்கிறாங்க. அதாவது 0.25% அப்படின்றது வந்துட்டு ரெப்போ ரேட் குறைச்சிருக்கிறாங்களா, நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த குறைந்ததுனால் நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, லோன் எடுத்தவங்களுக்கு ஒருவேளை இஎம்ஐ தொகை குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ரெப்போ ரேட்னா என்ன, இந்த ரெப்போ ரேட் எதுக்காக நம்ம வந்துட்டு இதை பார்க்கணும், ஸோ என்ன வகையில் இது நமக்கு உதவுது, முதல்ல இந்த ரெப்போ ரேட்னா என்னங்க, ரெப்போ ரேட்னா என்னங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்படி பேங்க் ஒரு ரேட்டு கொடு, அதாவது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்ல லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத போட்டு லோன் கொடுக்குறாங்க. அதே போல இந்த பேங்க் எல்லாமே சேர்ந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவாங்க. அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணும்னா, நம்மளோட எக்கனாமிக் இதெல்லாம் தகுந்தாற் போல் மக்களுக்கு ஈஸியாக கடன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ என்ன செய்வாங்கன்னா, ஓகே இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெப்போ ரேட் பேங்க்கு குறைச்சா பேங்க் வந்துட்டு மக்களுக்கு குறைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. அது எந்தெந்த டைம் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது, எப்போ வேணா அவங்க குறைக்கலாம். ஸோ அந்த ரெப்போ ரேட்டு குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் கம்மியான வட்டிக்கு, ஆர்பிஐ கம்மியான வட்டிக்கு பேங்க்குக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை தான் பேங்க் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படி தான் இந்த கட்டமைப்பு, இப்படி அதான் அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு பேங்க் ரெப்போ ரேட்டு என்ன குறைக்கிறாங்களோ ஏற்றுறாங்களோ அதை அதன்படி வந்துட்டு இங்கேயும் குறைக்கணும் ஏற்றணும், அதுதான் வந்துட்டு ரூல்ஸ். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு அந்த ரெப்போ ரேட் அப்படின்றது செயல்படுது. ரெப்போ ரேட்னா இதுதான், நமக்கு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்னு தனியாக இருக்கோ அதே போல் பேங்க்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ஆர்பிஐ வந்து குறைச்சி விட்ருவாங்க, அடிக்கடி ஏற்றி விட்ருவாங்க. இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். சரி, ஓகே, இது எந்த வகையில் எனக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ ஆல்ரெடி அந்த ரெப்போ ரேட்டு குறைச்சிருக்குன்னா, அப்போ ஆர்பிஐ குறைச்சும் இவங்க அதே ரேட்டுக்கு விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இவங்களும் கம்பல்சரி குறைச்சி தான் ஆகணும். அப்போ இதனால இந்த வங்கியோ அல்லது ஃபினான்ஷியல் நிறுவனமோ வங்கி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெப்போ ரேட்டை டவுன் பண்ணும். சரி, ஓகே, நமக்கு வந்துட்டு ரெப்போ ரேட் ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு, இங்கே நம்ம இன்ட்ரெஸ்ட்டையும் குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து குறைப்பாங்க. அப்போ ஆப்வியஸாக நீங்கள் கட்டிட்டு இருக்கக்கூடிய இஎம்ஐ தொகை குறையும். உங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து வட்டி விகிதம் அப்படின்றது குறைஞ்சிரும். அந்த வட்டி விகிதம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இயரும் குறையும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ ஜாலி, எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு 5000 ரூபா கட்டின வந்துட்டு விஷயத்த நான் வந்து வெறும் 4500 ரூபா தான் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோம் லோனுக்கு கம்பல்சரி வந்துடும். அடுத்தது இது கார் லோன், பெரிய பெரிய தொகையால் நீங்கள் கார் எல்லாம் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லட்சம் 30 லட்சம் 10 லட்சத்துக்கு மேலே இந்த மாதிரிலாம் கார் எடுக்கிறீங்களா, அதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. சில வங்கி நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா, இதை ஃபிக்ஸடாகவே மாற்றிடுவாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரெப்போ ரேட் அப்படின்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்ல ஃப்ளோட்டிங்ல இருந்தால் மட்டும்தான். அதாவது அப்பக்கப்ப வந்து சந்தை நிலவரம் ஏறுது இறங்குது, அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மாறணும், அது ஒருவேளை ரெப்போ ரேட்டுங்க ஆர்பிஐ வந்து அதிகப்படுத்திட்டாங்க, அதனால என்னுடைய இஎம்ஐ அதிகப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்க வந்துட்டு ரெப்போ ரேட்டை ஃப்ளோட்டிங் போட்டிருப்பாங்க, இந்த லோன் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ளோட்டிங் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்துட்டு குறையும். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஃபிக்ஸடாக இருந்துக்கோ அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபிக்ஸடு. இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தனிநபர் கடன், பைக் லோனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸட் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு என் லோனுக்கே அவங்க ஃபிக்ஸட் தான் சொல்லிட்டாங்க. அதாவது கார் லோன் போச்சு இல்லைங்களா, கார் லோனே சார் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு லோன் சார், இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோட்டிங்லாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் இவங்க 15 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ரேட்டு போகுது பார்த்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாங்க, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா, 8,45,000 9 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. பட் டோட்டலாக வட்டியோட சேர்த்து அது 10 லட்சம் அப்படின்றது 13 லட்சம் அப்படின்றது வந்துச்சு. அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நல்ல வேலை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க லோனாக கொடுக்குறாங்கன்னா மேபி அதுக்கு வந்துட்டு இது கொண்டு வரலாம். ஆனால் கம்மியான லோனு, தனிநபர் கடன், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் லோனுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வங்கியை போய் அணுகுங்க. இல்லை ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கம்பல்சரி தெரியுமா, வங்கியை அணுகி அவங்ககிட்ட பேசுங்க. இது போல் சார் எனக்கு இந்த மாதிரி வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காமே, எனக்கு அதை குறைச்சி கொடுங்கன்னு கேளுங்க. சம்டைம்ஸ் இதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ண மாட்டாங்க.
அங்க ஆர்பிஐ வந்துட்டு இதை குறைக்கலாம், ஆனா இங்க இருக்கக்கூடிய வங்கி நிறுவனம் இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு இதே போலதான் போட்டிருந்தாரு, ஃப்ளோட்டிங்ல தான் போட்டிருந்தாரு. அவர் போய் கேட்கல, இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ரெப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு, குறைஞ்சி இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இஎம்ஐ குறையல, இவங்களுக்கு வந்து எந்த இம்பாக்டும் கிடைக்கல. ஸோ அடுத்தது என்னன்னா ரெப்போ ரேட்டு இங்கே ஏற்றிட்டாங்க, இங்கே இஎம்ஐ தொகையை ஏற்றிட்டாங்க. இவருக்கு தெரியல ரெப்போ ரேட்டு குறைஞ்சது ஏறினே தெரியல, அது என்னடா நமக்கு பண்ண போகுது அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே ரெப்போ ரேட்டு ஏறினோடனே இவருக்கு இஎம்ஐ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அதிகமாகிடுச்சு. என்னடா இது அதிகமாக இருக்குது, தொகை அதிகமாக இருக்குது, எல்லாமே மாறி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக வந்துட்டு பேங்க்கு போய் விசாரிச்சா ரெப்போ ரேட் ஏறி இருக்கு சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 மாதம் முன்னாடி குறைஞ்சிது, அப்போ எங்க குறைக்கலாம், அது நீங்கள் வந்து சொல்ல சார் அப்படின்னு அந்த மாதிரி பேசிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இந்த ஹோம் லோன் எடுத்தவங்க ரொம்ப சின்னப்படுவாங்க. இந்த ரெப்போ ரேட் விகிதம் வந்துட்டு அவங்களுக்கே திரும்ப இல்லை போட்டுருவாங்க, இல்லை அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ரெப்போ ரேட்டிங் ஏறிச்சுன்னா இவங்க மறுபடியும் வந்துட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இஎம்ஐ அப்படியே தான் இருக்கும். அந்த இஎம்ஐ வந்துட்டு மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் லோன் மாதிரி போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் அந்த இஎம்ஐ அப்படியே தான் இருக்கும், இல்லை குறைஞ்சிருக்காது, இல்லை மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கோட்டால அப்படின்ற மாதிரி பரோட்டா சூரிய கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து போக ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ஹோம் லோன் எடுத்தோம்னா கரெக்டாக தெளிவாக இருக்கிறவங்க தான் ஹோம் லோனுக்குள்ளே போகணும். கரெக்டாக பாருங்கள், எடுப்பாங்க, கரெக்டாக கட்டிடுவாங்க, கரெக்டாக வீடை சொந்தமாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டமைப்புலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஹோம் லோன் எடுத்தவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது அவங்களுடைய லோன் அமௌண்ட்டில் கொடுக்கும், இஎம்ஐயில் கொடுக்கும், வட்டி விகிதத்தில் கொடுக்கும். ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராக உங்களுடைய பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை கார் லோனே நான் 10 லட்சத்துக்கு மேலே தாங்க என் கார் லோன் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு சும்மா கேளுங்க அவங்கள்ட்ட, சார் இந்த மாதிரி ரெப்போ ரேட்டிங் குறைஞ்சிருக்கு, எனது ரெப்போ ரேட்டிங் வந்துட்டு அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் வந்து ஃப்ளோட்டிங் போட்டிருக்கீங்களா ஃபிக்ஸடில் போட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கனாலே ஃபர்தராக அவங்க என்ன பண்ணணும், இல்லை சார் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடில் இருக்குது சார், இதெல்லாம் ஹிட் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லை ஃப்ளோட்டிங்கில் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ டாக்குமெண்ட் கேட்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் பெருசாக கேட்க மாட்டாங்க, தெரில, நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க ஃபர்தராக என்ன செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் ரெப்போ ரேட்டிங். ரெப்போ ரேட்டிங் அப்படின்றது அதாவது ஆர்பிஐ வங்கிக்கு கொடுக்கறது. ஸோ வங்கி அதனால ஆப்வியஸாக அவங்களுக்கு கம்மியாக வருதுன்னா அப்போ நமக்கும் அதை கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 5.5 வாங்கிட்டு இருக்காங்க, 5.25 மாறிடுச்சு. இப்போ நமக்கு கொடுக்கறது குறைஞ்சபட்சமே நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 10க்கு மேலே தான் கொடுப்பாங்க. இந்த 8க்குள்ளே கிடைக்கிறதுல ரொம்ப ரேர், 8% வட்டியில். 10க்கு மேலே 12, 13, 14 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது இருக்கு. அதில் ஒரு வந்துட்டு 0.25% குறைக்கிறது அப்படின்றது வந்து பெருசாக உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்காது. ஆனால் நீங்கள் போய் கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஒரு பாடல் வரும் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான், நீங்கள் கேளுங்க கிடைக்கும். நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளோட்டிங் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நான் கண்டிப்பாக கிடைக்கணுன்னே கிடைக்குன்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும், இல்லை நீங்கள் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்கீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் பைக் லோன், கார் லோன் இதெல்லாம் ரொம்ப பெரிய தொகையில் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 20 லட்ச ரூபா பர்சனல் லோன் வாங்கியிருக்கேன், இல்லை வந்து என் பைக்கே வந்து 30 லட்ச ரூபா வருது, இல்லை என் பைக்கே 5 லட்ச ரூபா வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி கேளுங்க. இது போல் வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஏதோ குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, சாரி வந்துட்டு ரெப்போ ரேட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கனாலே ஃபர்தராக அவங்க சொல்லிவிடுவாங்க இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. முன்னே அப்ரோச் பண்ணுங்கள் பேங்க். நீங்கள் என்ன ஃபைனான்ஸோ அந்த நிறுவனத்துக்கிட்ட கேளுங்க. வேறு ஏதாவது கேள்வி எழுதுனா கீழேயும் கேளுங்க. ஸோ ஓகே, நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்ட்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.